கட்டியாக இருக்கிறது கொஞ்சம் யூரியா போட்டால் மதி, பால் கட்டியாயிரும். குடிக்கிறது தான் செத்தான், கிட்னி பேஷண்ட் ஆயிடுவான். நீங்கள் கிட்னி பேஷண்ட் ஆகிறதுக்கு இந்த மாதிரி காரியங்களெல்லாம் செய்யாதீங்க. பரலோகத்தில் நியாய தீர்ப்புன்னு வரும்போது உங்களையும் குடும்பத்தையும் சர்வசங்காரம் செய்வார் ஆண்டவர். முடிஞ்சால் ஒரிஜினல் பாலே கொடுங்க, வாங்குறவன் தண்ணி எக்ஸ்ட்ரா கட்டும். நீங்கள் தண்ணி கலக்காத பாலை கொடுங்க, அதான் ஒரு கிறிஸ்தவனுடைய அடையாளம். ஹல்லேலூயா. நீ அப்படி செய், வருமானத்தை அவர் தருவார். வருமானத்தை நீ ஒரு மாடு வச்சுருக்கீங்கன்னா 4 குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு, 4 குடும்பம் திருப்தியாக சாப்பிட்றதுக்கு, நீ சாப்பிட்றதுக்கு இல்லை. நான் 4.5 கோடி கடனாளி, நான் சாப்பிட்றதுக்கா? நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கு. இந்த மைக்கை நான் என்ன பிடிக்கலன்னு எனக்கு லாபம், மைக்கை பிடிச்சா எனக்கு நஷ்டம். 4 ஏசி ஓடுது இல்லை, நஷ்டம் எனக்கு தானே. யூ திங்க் இதுக்கு அவங்கள்ட்ட காசு கேட்டேன். எல்லா ஊழியக்காரன் காசு கேட்பான். லைட் வாங்கி கொடுங்க, ஃபேன் வாங்கி கொடுங்க, ஏசி வாங்கி கொடுங்க, சேர் வாங்கி கொடுங்க, ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு விழுகிறதாங்க. கேட்பானே கேட்க மாட்டானா? எல்லாம் கேட்டுட்டு தானே இருக்காங்க. கேட்காத ஒருத்த உண்டுன்னா நான் தானே. சாப்பாடுக்கே கேட்பான். அப்போ அவங்கள விட நான் டிஃப்ரெண்ட்டு. உற்சவமாக கையேற்றலாம். புத்தக ஊழியத்திற்கு வாங்கிறது அது கர்த்தருக்கென்று, ஆனால் ஊழியத்துக்கென்று நீங்கள் எல்லாம் கொடுக்கலன்னு தான் சொல்லுவேன். அப்போ இன்னையிலேருந்து கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். உற்சவமாக கையேற்றலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே இந்த பைத்தியக்கார ஊழியக்காரர்களை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். பிள்ளைகள் அறிவியல் கொஞ்சம் குறைவாக இருப்பாங்க, வேத அறிவு கொஞ்சம் குறைவாக இருக்கும். பாஸ்டர் வந்தால் விடுதலை கிடைக்கும்னு நினைப்பாங்க இல்லையா? வீட்டுக்கு ஊழியக்காரன் வந்தால் ஒரு கப்பை தண்ணி கொடுத்தா அதற்குள்ள பலம் கிடைக்கணும். அதுக்காக பொம்பளையை தூக்குற ஊழியக்காரெலாம் ஏன்டா இருக்கீங்க? தூக்குறாங்களா இல்லையா? நீங்களே விசாரித்து பாருங்கள், நிறைய ஊழியக்காரர்களை பற்றி தெரியும் விஷயம். கோயம்புத்தூரில் ஒரு அம்மா, கவுண்டம்பாளையத்திலிருந்து ஒரு அம்மா பேசுதுன்னுட்ட, இது பல வருஷங்களுக்கு முன்னாடி. நாங்கள் கவுண்டர் ஜாதிக்காரங்க, சபைக்கெல்லாம் அனுப்ப மாட்டோம். ஆனால் எம்புள்ள சபைக்கு அனுப்பினா நல்லா வரும்னு நினச்சேன், நல்லா வரும்னு நினச்சேன். ஏன்னா நல்ல போதனைகளை சொல்லுவாங்க. நம்ம பெந்திகோஸ்து சபைகள் என்ன சொல்லுவோம்? சிகரெட்டை கீழே போடுன்னு சொல்லுவோம், சாராயம் பக்கம் போகாதேன்னு சொல்லுவோம், விபச்சாரம் பண்ணாதேன்னு சொல்லுவோம், எவளையும் நீ பார்க்காதேன்னு சொல்லுவோம், பார்த்தாலே பரலோகத்துக்கு போக முடியாதுன்னு சொல்லுவோம் இல்லையா? தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து இருன்னு சொல்லுவோம், பொய் பேசாதே என்று சொல்லுவோம், உத்தமத்தோடு இருன்னு சொல்லுவோம், உன் கன்னித்தன்மையை பாதுகாத்து கொள்ளுன்னு சொல்லுவோம், ஒழுங்கா போய் ஒழுங்கா வான்னு சொல்லுவோம். பொம்பளைங்களை படிக்க விட்டாச்சுன்னா பெத்த தாயும் தகப்பனும் நெருப்பை இடுப்பில் கட்டிக்கிட்டு உட்கார்ந்துருக்கணும். அப்படி தானே? ஐயோ பாவம் நிறைந்த நாட்டில் அனுப்புகிறோம், என் பிள்ளை பத்திரமா வரணும்னு பார்த்தாச்சுன்னா சில பிள்ளைங்க ரொட்டு மாதிரி தான் வராங்க. இதே நடக்கும். அப்போ அந்த பிள்ளைய அங்கே அனுப்புனா அந்த பிள்ளைய கடத்தி கல்யாணம் பண்ணிட்டான் அந்த பாஸ்டர். ஏற்கனவே ஒன்று இருக்குது கூட. இப்போது அந்த பாஸ்டர்னா பயங்கர கனம். பொதுவாக கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பாஸ்டர்களுக்கு நல்ல மரியாதை இருக்குன்னு நினைக்கிறேன். வந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இப்படி வரலாமா? கோயம்புத்தூருக்கு வரலாமான்னு கேட்குறேன். கோயம்புத்தூர்காரங்களே பரி சொல்லாமல் இருக்கணும். நான் வரவே இல்லை, உங்களுக்கே விருப்பம் இல்லைன்னு நான் எப்படி வர முடியும்? வர முடியாது. ஒரு சும்மா கையை தட்டுங்க. அந்த பாஸ்டர் கிடச்சா அவங்க அந்த அம்மா பயப்படுது. இவன் புள்ளைய கொண்டு போனான் 2வது தரமாக கொண்டு போனான். இவன் பிள்ளைய வாரத்துக்கு ஒரு முறை என் கண்ணில் காட்டப்படாதா? ஆனால் மந்திரவாதின்னு பின்னாடி தான் தெரியும்னு அந்த அம்மா சொல்லுது. எப்படி சிஸ்டர் சொல்கிறீங்க? மந்திரம் வச்சு இவன் புருஷனை கொன்னுட்டான், மந்திரம் வச்சு புருஷனை கொண்டு அவனே சொல்கிறான். இப்போ ஒரே பையன் இருக்கான், படுத்த படிக்க கிடக்கிறான். வீடை எனக்கு எழுதுறியா இல்லையா? இப்போ உன் பையனை படுக்கத்தான் வச்சேன், அவனுக்கு பெருசாக செலவு பண்ணலை. 5 வெத்தலையும் 7 பாக்கும் அரைக்கநாட் ஒத்தவர் பருவாடி தான் செஞ்சேன். புள்ள படுத்திருக்கானா எழும்பவே மாட்டான், அப்படியே செத்து போயிடுவான். வீடை என் பேர் எழுதி வை. இவன் பேரெல்லாம் ஊழியக்காரனா? இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த ஊழியம் தேவை தான் இல்லையா? நல்லவர்களுக்கு இல்லை, கெட்டவர்களுக்கு இந்த ஊழியம் தேவை தான். தேவையே இல்லையா?
ஐயா பிள்ளைய காப்பாற்றி கொடுங்க, பிள்ளைய காப்பாற்றி கொடுங்க. அவனே சொல்கிறான், இந்த பிள்ளையும் போச்சுன்னா சந்ததி இல்லாமல் போகும், அந்த பிள்ளைய காட்ட மாட்டேங்கிறான். இந்த பிள்ளைய புருஷனை கொண்டுட்டேன்னு அவனே சொல்கிறான். அவனுக்கும் ஒரு வாதை தான் அனுப்புனேன். அப்போ பெந்திகோஸ்களோட நிறைய வாதை இருக்குது மாதிரி இருக்குது, நிறைய வாதைகள் இருக்குது அவங்கக்கிட்ட இருக்குது. ஒன்றுனா விடுவாங்க போல இருக்குது இன்ஸ்டால்மெண்ட் ஸ்கீமில். அப்படி அவள் ஒரு பொண்ணுக்கு வீட்டுக்கு போனால் ஒரு வாதையோடு போவாங்க, வாதையோடு போவாங்க. அதான் ஜாக்கிரதை, விழித்திருந்து ஜெபிங்கன்னு சொன்னது சும்மாவல்ல. இயேசு கிறிஸ்துவ அவர் கல்வாரி சிலுவை ஏறுவதற்கு முன்பாக சொன்னார், என்னோட கூட சற்று நேரம் ஜெபித்திருங்கள் என்று 3 முறை வந்து சொன்னார். ஆகவே இப்படிப்பட்ட கள்ள ஊழியக்காரத்திலிருந்து தப்பித்து போவதற்கு அன்னைக்கு கோடு போட்டுட்டு போயிருக்கிறார். இன்னைக்கு ரோடை போட்டுருவான். ஜாக்கிரதை. உற்சவ கையை தட்டுங்க. அல்லேலூயா. இப்போ இந்த அம்மா இப்படி கேட்குது, இப்படி கேட்குது. அப்போ இந்த இடத்துல இப்படி தானே கேட்கணும். அந்த அம்மாட்டேங்கன்னா படுத்த படுக்கையில் மந்திரம் வந்தாச்சு, பொருத்தனை தான். மந்திரம் வரலன்னா பொருத்தனை இல்லை. நாகும் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இதோ புதிய சுவிசேஷத்தின் கால்கள் சீயோனில் இறங்கி வருகிறது. யூதாவை உன் பண்டிகை ஆசிரி, உன் பொருத்தனை செலுத்து. துஷ்டன் நீ கடந்து வரான், துன்மார்க்கன் முற்றிலுமா சங்கரிக்கப்பட கடவன். தான் வசனம். கையை தட்டுங்க. வாத வந்தா இதுதான். துன்மார்க்கனை நான் கொல்லுவேன்னு சொல்கிறாரு, துஷ்டனை அழிப்பேன்னு சொல்கிறாரு, அதுக்கு என்னை கனப்படுத்துன்னு சொல்கிறாரு. சரியா தப்பா? கனப்படுத்தணும், கர்த்தரை கனப்படுத்தணும். பெரிய வேளன் அன்னைக்கு அவர் பந்தி விசாரணை நடத்தும் போது பந்தியரில் அமர்வதற்கு முன்பாக ஒரு வேசி, அழுத்தமாக சொல்லுவான், ஒரு வேசி, பயங்கரமான வேசி, விலை உயர்ந்த தைலத்தை எடுத்துக்கொண்டு சீடர்களோடு அமர்ந்திருந்த இயேசுவினுடைய தலையிலே ஊற்றி அவருடைய பாதத்தை அவர் எண்ணெயினாலே கழுவினாள். சூப்பராக கையை தட்டலாமா? லோக்கல்ல ஆமணக்கு எண்ணெய் கிடைக்கும், மண்ணெண்ணெய் கிடைக்கும், தேங்காய் எண்ணெய் கிடைக்கும், வெளிச்செண்ணெய் கிடைக்கும் இல்லையா? முடிஞ்சா வேப்பெண்ணையும் கிடைக்கும். ஆனால் இந்த அம்மா அந்த நாட்டிலே விலை உயர்ந்த எண்ணெயை கொண்டு அந்த இயேசுனுடைய சிரசிலே ஊற்றி, அந்த பாதத்திலே ஊற்றி அதை தடவுகிறாள், கனப்படுத்துகிறாள். அந்த இயேசு அந்த கனத்தை பெற்று கொண்டிருக்கிறாள். அப்பொழுது ஊழியக்காரர் சிலர், ஏம்மா உனக்கு பைத்தியமா, இந்த விலை உயர்ந்த எண்ணெயை கொண்டு இவர் தலையில் நீ ஊற்றினா என்ன பிரயோஜனம் உனக்கு, இதை விற்று காசாக்கினா தரித்திரலுக்கு கொடுக்கலாமே என்று உலக பிரகாரமாக அந்தி கிறிஸ்துகள் கேட்கிறார்கள். பணாசை பிடித்த ஊழியக்காரர்கள் இயேசுவை கனப்படுத்துவதை கூடாது என்று கூட இருந்தவனே சொல்லுகிறான் பாருங்க. அப்பொழுது இயேசு என்ன சொன்னார்? தரித்திரர்கள் என்றைக்கும் கூட இருப்பாங்க, ஆனால் நான் உங்கள் கூட இருக்க போகிறதில்லை. இந்த ஸ்திரீ எனக்கு என்னை கனப்படுத்துகிறாள். உலகம் இருக்கும் வரைக்கும் இந்த சகோதரி செய்ததை ஒவ்வொரு வருடம் நினைவுபடுத்த வேண்டியது வரும் என்று சொல்லி மகிமைப்பட்டாரு பாருங்க. இங்கே என்னத்தையா விலை உயர்ந்த எண்ணெயை கொடுத்தீங்க, விலை உயர்ந்த பொண்ணையாவது கொடுக்கலாம்ல. என்ன சிஸ்டர், நடுத்தேரி தானே நீங்கள் நடுத்தேரி. குழந்தை எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. குழந்தை என்ன பேர் வச்சிங்க? அன்வர். முஸ்லீம் பேரா? குழந்தைய கண்ணிலேயே காட்டலையே சிஸ்டர். அது நிறைய பேர் இப்படித்தான். சூப்பராக ஒரு பொருத்தனை வாங்கியிருந்தா அந்த பிரச்சனை வருமா? பொருத்தனை இல்லாமல் பிள்ளை கொடுத்ததான் தப்பு. உட்காருங்க சிஸ்டர். அல்லேலூயா. ஆகவே ஊழியக்காரர் வஞ்சக வலைகளை வீசுகிறார்கள், வீசுவார்கள். இந்த மேடையில் சொல்லக்கூடாத ஒரு சம்பவத்தை நான் சொல்லணும். இதுவரைக்கும் யாருக்கும் தெரியாத ஒரு சம்பவம், அசிங்கமான ஒரு சம்பவம்.
ஒரு விசுவாசி வருகிறாள். பாதி மலையாளம் பாதி தமிழ் பேசுவாள். வருடங்கள் ஒரு 7 வருடங்கள் இருக்கும். கொரோனா தாண்டின இந்த வருடம். பாஸ்டர் ரெஸ்ட் ரூம் போகணும். நான் சொன்னேன், இங்கே போ, நான் கீழே இருக்கிறேன். அப்போ சூப்பர் மார்க்கெட் நல்லா வியாபாரம் நடக்கிற காலம். மாடியில் இருக்குது. மாடியை பார்த்து நல்லா இல்லை, சரியாக இருக்கலாம் இல்லையா? ஏன்னா நீங்கள் போனாலே தண்ணி ஊற்ற மாட்டீங்க, பின்ன என்ன? அடுத்த கீழே வந்துட்டான். வேறு பாத்ரூம் இருக்கா? அது மேலே இன்னொன்று இருக்குது, எனக்கு பர்சனல் ரூம், அது திறந்தாங்க கிடக்க வேணா போய்க்கோன்னு. கொஞ்சம் சுத்தமாக இருக்குது. கீழே இருக்கிறது தான் பெரிய பாத்ரூம். ஒரு ஆஃபனை தாண்டி ஒரு ஃபோன் வருது. பாஸ்டர் மேலே வாங்க. ஓ, பாத்ரூம் கம்ப்ளைண்ட். இங்கேயும் நம்ம ஆட்கள் ஏதாவது குப்பையை போட்டிருக்கோ? அம்மா ஆட்களில் தானே போடுவோம். வேஸ்ட்டு அங்கே பாத்ரூம்லேயே போடுவோம். குப்பை தொட்டியில் குப்பையை போடுங்க அப்படின்னு சொல்லி மேலே வந்தாச்சுன்னா சீஸ் நாக்கெட் பாடி. நான் எப்படி இருக்கிறேன்? நல்லா இருக்கேண்ணா, மேலே எங்களையும் பார்த்து சொல்லுங்கன்னு. ஒரு ஊழியக்காரர்களை வசியம் பண்ணியே வருகிறது சாத்தான். அன்னைக்கு ஓடுனவா இன்னைக்கு வரைக்கும் வரல. ஒரு சம கையை தட்டலாம். சினிமா ஸ்டாரு தோற்று போகும் பிரதர். குரங்கிலிருந்து மனுஷன் வந்தானா, மனுஷன்லேருந்து குரங்கு வந்தானா? நான் குரங்காக இருந்திருந்தா அந்த பூவை பிச்சு பிடிங்கி இருப்பேன். ஊழியக்காரனாக நின்று தகப்பனாக நின்று இருக்கிறேன். ஒரு சம கையை தட்டுங்க. அதெல்லாம் இங்கே இருக்கிறேன். இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம், மரணபரியம் தன் நடத்திடுவார். இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம், மரணபரியம் தன் நடத்திடுவார். எத்தனையோ இடர் சேர்ந்தாலா அத்தனையோ தங்க பலன் தருவார். அந்தி சந்தி கடந்த வியாழக்கிழமை நள்ளிரவு 11 மணிக்கு கேரளா நம்பர்லேருந்து ஃபோன் வருது, லேண்ட் நம்பர்லேருந்து வருது. அந்த மாதிரி ஃபோன் வராது. இப்போ எல்லோரும் செல்ஃபோனு தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ சகோதரி ஃபோன் வந்தது. கேட்டால் அந்த சகோதரிய சப்தம் இங்கேயோ கேட்டு மாதிரி இருக்க. பாஸ்டர் என்ன அறியாமா அண்ணந்த சம்பவத்தை சொன்னான். எப்படி இருக்க? என்ற சரீரத்தில் இருந்தான் இந்த இச்சை ரோகம் அன்னோட போய் நான் இப்பொழுது ஒரு ஹாஸ்டலில், ஒரு காலேஜ் ஹாஸ்டலில் வார்டனாக இருக்கிற. நல்ல சம்பளம், நல்ல சம்பளம். நான் அன்னைக்கு பாவம் செய்திருந்தா சுடுகாட்டில் புதைச்சிருப்பார் ஆண்டவர். அதற்கென்றே வந்தேன், உங்கள் பிரசங்கத்தை கேட்டேன், உங்களோடு இருக்க ஆசைப்பட்டேன். சாத்தான் கொண்டு வந்ததை ஆண்டவர் முறியடிச்சு விட்டார். சாத்தான் போன பிறகு, பாவத்தை உணர்ந்த பிறகு அவளுக்கு நல்ல வேலையை கொடுத்து ஆசீர்வச்சிருக்கிறார். ஒரு சமகையை தட்டுங்க. வியாழக்கிழமை என்ன பார்க்கிறோம்? ஒரு வேசி. இயேசு சொல்லி இருக்கிறார், உங்களுக்கு முன்பாக வேசிகளும் இச்சை ரோகம் பிடித்தவர்களும் பரலோகத்தில் போய் சேர்ந்திருப்பாங்க, மனந்திருந்தி போயிருப்பாங்க. நீ வேசியா இருக்கிறது முக்கியம் இல்லை, அதற்கு பிறகு மனம் திருந்துவதுதான் முக்கியம். நீ கள்ளனாய் இருப்பது முக்கியம் அல்ல, மனம் திருந்துவதுதான் முக்கியம். அதான் தேவன் விரும்புகிறார். நீ அக்கிரமக்காரனாய் இருந்தது முக்கியம் அல்ல, மனம் திருந்துவதுதான் முக்கியம். அவள் திருந்தினாள். அதற்கு பொருத்தனையாக விலை உயர்ந்த எண்ணெய் என் சிரசு மேல் போடுறாங்க. நீங்கள் நல்ல விலை உயர்ந்த பொன்னை வெள்ளி என் தலைமையெல்லாம் போடுங்க, நானும் பணக்காரன் ஆயிடுவேன். ஒரு சம கையை தட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே
வேதத்தில் இயேசு கிறிஸ்து பாவ நிவாரணம் வாங்கித்தான் அதை ஆசீர்வதிச்சார் அந்த மகளுக்கு. என்ன, இவள் செய்ததை என்றைக்கும் நினைவுபடுத்தப்படும். அவள் மனம் திருந்தினாள், அதான் முக்கியம். அதுக்கு அடையாளமாய் விலை உயர்ந்த எண்ணெயை கொண்டு அவர் சிரசில் அவருக்கு அனுமதி இல்லாமல் ஊத்துறா. அனுமதி இல்லாமல் பாதத்தை கழுவுற, எண்ணெயினால் கழுவுறார். அவர் தண்ணினால் 12 அப்போஸ்தலருடைய பாதத்தை கழுவினார். நீங்கள் யாருடைய பாதத்தை கழுவுறீங்க? கால்வாரி விடாமல் இருந்தால் சரி. உற்சவமாக கையை தட்டுங்க. ஒவ்வொருத்தரும் அப்படி தானே, கால்வாரி விடுற வேலை தானே நமக்கு. அல்லேலூயா. ஆகவே வேதம் நமக்கு தெளிவாய் தரப்பட்டிருக்கிறது. இந்த சாபமும் பாவம் இருக்கும்போது உங்களுக்கு சுயம் வெளிப்படாது. ஒரு வித்தியாசமான சிச்சுவேஷன் வந்தால் அதில் விழுந்து எழுப்பி வரக்கு தான் தோணும். அதை தாண்டி வருவது தான் கிறிஸ்தவம். அதான் பாவத்தை மேற்கொள்ளுதல். உற்சவமாக கையை தட்டுங்க. அல்லேலூயா. ஆகவே தேவனாகிய கர்த்தரை நீங்கள் மெய்யாய் தேடினால் இந்த உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டோ அதை தருவார். உயர் அடைக்கலத்தில் வச்சு காப்பார். 4.5 கோடி கடன்லாம் 4.5 நிமிஷத்தில் போகும். எனக்கு நம்புறீங்களா இல்லையா? ஆனால் இவன் நம்ப மாட்டாள். அதுக்கு சொல்லுங்க, நம்ப மாட்டேன். ஒரு முறை இவ்வளோ கடன் இருக்கே, எங்களுக்கு ஏதாவது செஞ்சுட்டு செத்து போங்கன்னு சொல்கிறான். அப்படியே சொல்லிட்டா. அதாவது ஒரு இடத்துல வருமா, எனக்கு ஒரு தலை சுற்று வந்தது. மனுஷனுக்கு வரும் இல்லை, சில நேரங்களில் வரும். இல்லைன்னா சில அம்புகள், சில பேய்கள் என எதிர்த்தாக்குதல் நடத்தும். அது ஜங்ஷனில் வச்சு நடந்தது. கீழே விழவும் இல்லை, லைட்டாக தலை சுற்று. அப்போ நமக்கு சமயம் முடிஞ்சு போச்சோன்னு நாக்கே ஒரு தோணல் உண்டாச்சு. மனுஷனுக்கு வரும்ல. உடனே நினச்சிட்டேன், நான் வருவேன் நீ இருப்பாயின்னு தானே எனக்கு சொன்னார். அதுக்கு ஒரு பாடலே உண்டு, பாவம் செய்யாத சீடியில்.